வணக்கம் நண்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயனோக்கி பயணம் செய்து கொள்கிறீர்கள். இந்த பயணங்கள் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்லா கவனிச்சுப்பார்கள். அநேகர் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் அடைய வேண்டும், மாற்றம் உண்டாகிவிட்டது, பெரிய ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஆவலோடு கொண்டு இருக்கிறீங்க. ரைட், ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்கள் முன்னேற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். கண்டிப்பாக ஒரு காரியத்தை கொடுத்து எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்க. என்ன எதிர்பார்ப்பு என்றால், எனக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். ஆம், பாருங்க, 2 காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஒன்று, நீங்கள் காண்கின்ற பிரச்சனைகள், நெருக்கடிகள், நிந்தனைகள், அவமானங்கள், தோல்விகள், ரொம்ப லேட் ஆகுது, ரொம்ப தாமதமாகுது, இது ஒன்று நின்று கொண்டு. 2வது, தேவன் நம்ம கொடுத்திருக்கிற பிரமாதமான வாக்குத்தத்தம் நின்று கொண்டு. அப்ப நீங்கள் நானும் எதை பார்க்க வேண்டும் என்றால், நம்ம கண்களுக்கு முன்பாக காண்கின்ற நெருக்கடிகள், பிரச்சனைகள், அதை பார்க்காதீங்க. காணாத தேவன் நம்ம கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை பார்க்க வேண்டும். நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த வாக்கு தத்தங்களை பார்க்கும்போது என்ன நடக்கும் என்றால், ஒரு நாள் அது நடந்துவிடும். நல்லா கவனிச்சு பாருங்கள். 99 வயசு ஆபிரகாமுக்கு ஆகிறது. 99 வயசு ஆன பிறகு 2 மாசம் ஆகிற வரைக்குமே ஆபிரகாமுக்கு ஒரு செய்தி வரவில்லை. சாரால் கர்ப்பம் தரிக்கப்பட்ட செய்தி வரவில்லை. ஆனால் 2 மாசம் கழிச்ச பிறகு, 99 வயசு ஆகி 2 மாசம் கழிச்ச பிறகு குட் நியூஸ் வந்துடுச்சு. அந்த 10 மாசத்துல அவன் வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் நிச்சயமா அப்படி நிறைவேற்றுது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ரொம்ப காலம் காத்து இருக்கிறீங்க, சோர்ந்து போயிருக்கலாம், பலனற்று போயிடலாம். ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் லைஃப், வாழ்க்கை சரித்திரமே மாற்றப்படும். சரித்திரம் மாற்றப்படும். கவலைப்படாதீங்க. இப்ப இருக்கிற இந்த நிலையில நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் விலாசங்கள் மாறும், உங்கள் நிலைகள் மாறும். உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பட்ட பேர் என்ன? உங்களை எல்லாம் கூனின்னு சொல்றாங்களா? 38 வருஷமா இப்படியே கிடக்கிறான், வியாதியில் இருக்கலாம், வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் அது மாறிடும். பாருங்க, எப்பொழுதுமே இதே மாதிரி இருக்கும் என்று உங்களுடைய தொழிலோ, பிசினஸோ, வேலைகளோ, உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டோ, உங்களுடைய சூழ்நிலைகளோ அல்லது உங்களுடைய ஊழியங்களோ இப்படி இருக்கு நினைக்காதீங்க. ஒரு நாள் கண்டிப்பாக பெரிய சேஞ்சஸ் ஆகும், பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் ஏற்படுவது உங்க வாழ்க்கை வேற லெவல் இருப்பீங்க. பாருங்க, அந்த வேற லெவல் என்ன? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.